ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன அப்படின்னா, நான் அமேசான்லேருந்து ஒரு குக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் அது அமேசானோட பிராண்ட் கிடையாது. ஆக்சுவலாக நான் பீஜன்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 5 லிட்டர் குக்கர், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன் அண்ட் ரிவ்யூவும் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பேக்கேஜ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எந்த டேமேஜும் இல்ல. பார்க்கலாமா? இதோட பில். இது ஆக்சுவலாக இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் அதோட கேப்பு. நான் ஆக்சுவலாக 5 லிட்டர் குக்கர் தான் வாங்கினேன் நான். அது கூட ஏன் இந்த அவுட்டர் லிட் வாங்கினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கே நான் என் அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சஜஷன் கேட்டேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தி மட்டும் இன்னர் லிட் சொன்னான் ஆக்சுவலாக அவள். பட் நானே இன்னர் லிட் தான் வாங்கலான்னு இருந்தேன். அப்புறம் கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். என் ஃப்ரெண்டும் வர சொன்னான். என்ன சொன்னாங்க, நான் என்ன சர்ச் பண்ணேன் அப்படின்னா, இந்த அவுட்டர் லிட் தான் நல்லது, நமக்கு போர்ஷன் நிறைய வேணும் அப்படின்னாலும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னாலும் அவுட்டர் லிட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இன்னர் லிட் நான் ஏன் வேணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னா, அது பார்க்க அழகாக இருக்கு இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் நான் இன்னர் லிட் போடணும்னு நினச்சேன். பட் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் யோசிக்கல. அவுட்டர் லிட்டே போதும் நமக்கு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கு, நல்லா கனமாக இருக்கு. எப்பவுமே நல்லா டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும்ல, அதுக்காக தான். இந்த குக்கர் வாங்கினா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குங்க உண்மையிலே. இது சீக்கிரமாவே போயிடுதா, மறுபடி மாற்ற வேண்டியதா இருக்கு. ஸோ இது ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, 5 லிட்டர் குக்கர். ஆக்சுவலாக இது நல்லா வெயிட்டாக இருக்கு. இண்டக்ஷன் பேஸ்டு தான் போட்டிருக்கு. இதில் நல்லா ஹெவியாக தான் இருக்குது பாத்திரமே. பாருங்க, பீஜன்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தது. நான் பீஜனில் போட்டுருக்கேன். நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்கு. அடி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கனமாக இருக்கு இல்லையா. இந்த பேஸ் நல்லா கனமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காது. பார்க்கலாம். இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு எனக்கு வாரண்டி கார்டு இருக்குது. இதில் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. இல்லை வாரண்டி கார்டில் என்னென்ன நம்ம போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த ப்ரெஷர் குக்கர் நீங்கள் நார்மலாக மெயின்டைன், அதான் இதோட மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த குக்கரை நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது அவங்களுடைய கம்பெனி, இந்த பிராண்டோட சர்வீஸ்லேயே கொண்டு போய் கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்சேஞ்ச் என்ன வேணும் அப்படின்னாலும் இவங்கக்கிட்டே தான் போய் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வாரண்டிக்குள்ளே நம்ம அந்த 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு இல்லையா, அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு இதில் எதனா தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு யார்கிட்டயாவது பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரிலே ஓரளவுக்காது அப்படி இருக்கணுமாமா. அப்பதான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படியே மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வாரண்டி கார்டில். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்குங்க உண்மையிலே. நான் நினச்சிட்டு இருந்தேன் இண்டக்ஷன் பேஸ் அப்படின்னு அந்த புளியாக வரும்ல, லைட்டாக ஹோலெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் அது நினச்சிட்டு இருந்தேன் நான். நார்மலாகவும் இருக்கும் போல இருக்கு, எனக்கு தெரில. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குக்கர் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதனால தான் எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேட்டுகிட்டே இருந்தேன் நான், எப்படி வாங்கலாம் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய லிட்டோட ஹோல்டரும் சரி, பாட்டமோட ஹோல்டரும் சரி, நல்லா டைட் ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே தான். குக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இது தீஞ்சு போகாம அடி பிடிக்காம வருதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கணும் நம்ம. என்ன மூட மாட்டேங்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். மூடிச்சு, அழகாவே மூடிச்சு. எதுவும் ஸ்டெக் பண்ணல. நான் இது மூட்ல போல இருக்கு, ரிப்பேர் நினச்சிட்டேன் நான். கடைசியில் நான் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அழகாக நல்லாயிருக்கு. ஓவரால் இதுதான் பீஜன்லேருந்து நான் வாங்கினது குக்கர். ரொம்ப நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். ஆக்சுவலாக இந்த குக்கரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1799 தான்.
நான் கீழே உங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல குக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாமா ஒழுங்கா விசில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. விசில் ஒர்க் ஆகுது, கரெக்டா வந்துடுச்சு. அது இப்போ தீஞ்சு போகாம அடி பிடிக்காம இருக்கான்னு பார்த்துடலாம். இங்க பாத்தீங்களா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ப்ராடக்ட் வர்த்து தான், நான் கொடுத்த காசு வேஸ்டா போகல. உங்களுக்கு இந்த குக்கர் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.